விஜய் தலைமையில ஒரு கூட்டணிய கூட இவங்க ஏத்துக்கிட்டு டிடிவி ஒரு கட்சி வச்சிருக்காரு. ஓபிஎஸ் கூட ஒரு போட்டி அமைப்ப துவங்கலாம். அப்படி ஒரு கூட்டணி அமைச்சு, அ எடப்பாடியினுடைய தோல்விய இன்னும் அதிகப்படுத்துறதுக்குல்ல 4வது இடத்துக்கு தள்ளுறது, 3வது இடத்துக்கு தள்ளுறது, இந்த வேலைகள செய்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது ஆண்டிகள் கூடி மடமட் கடக்கட்டின மாரி தான் இருக்கும். பலம் நிரூபிக்காத விஜய் தலைமையில கூட்டணி அமையாது. ஆமா. தினகரன் 60 சீட்டு கேட்பாரு. ம். ஒருவேளை விஜய் குடுத்தாலும் குடுத்துருவாரு. அவர்கிட்ட 40 கேண்டிடேட் தானே இருக்குது. கமலஹாசன், சரத்குமார் குடுத்தாலும் குடுத்துருவாரு. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜய் ஒரு கிளாரிட்டி இல்லாதவராட்டு, எந்த இதுலயும் நிலைப்பாடு சரியில்லாதவராட்டு, ஒரு ஆன்டி டிஎம்கே, ஆன்டி பிஜேபிங்கிறது மட்டுமே சொல்லி தன் பாப்புலாரிட்டியை வச்சு ரஜினியோ அஜித்தோ வியாபாரம் பண்ண நினைக்கல. இவர் வியாபாரம் பண்ண நினைக்கிறாரு. வியாபாரம் பண்ண நினைக்கிறவர் ஒரு தலைமையேற்று ஒரு கூட்டணியெல்லாம் அமைச்சு வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அப்படி ஒரு கூட்டணி அமைக்கிற மாதிரி வந்தால் இவர் டிடிவி 60 சீட்டு கேட்பாரு. 6 சீட்டு ஸ்டாலின் கொடுத்தா போயிடுவார். கிருஷ்ணசாமி 20 சீட்டு கேட்பாரு. 1 சீட்டு ஸ்டாலின் கொடுத்தா போயிடுவார். ஏன்னா ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டு. விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்.